நடிகை ரோஜா ஒரு காலத்தில் தமிழ், தெலுங்கு என 2 மொழி சினிமாவிலும் முன்னணி நடிகையாக இருந்தவர். இவர் அரசியலில் குதித்து ஜெகன்மோகன் ரெட்டியின் வைஎஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கின்றார். கடந்த முறை அமைச்சராக இருந்த ரோஜா தற்போது ஆட்சியில் இருக்கும் தெலுங்கு தேச பார்ட்டியை கடுமையாக விமர்சித்து வருகின்றார். குறிப்பாக துணை முதலமைச்சராக இருக்கும் நடிகர் பவன் கல்யாணை அவர் தாக்கி பேசியிருக்கின்றார். டைம் பாஸுக்கு அரசியலுக்கு வராங்க, ஒரு நாள் ஷூட்டிங்கில் இருக்கின்றார்கள், இன்னொரு நாள் ஆன்மீக பயணம் என சென்று விடுகின்றார்கள் என பவன் கல்யாணை அவர் தாக்கி பேசியிருக்கின்றார். மேலும் நடிகர் விஜய்க்கு ஒரு அட்வைஸ் கூறியிருக்கின்றார் ரோஜா. அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் வரும்போது நல்ல எண்ணத்தோடு வாங்க. ஆந்திராவின் சிரஞ்சீவி கட்சி தொடங்கி அதன் பின்னர் திடீரென்று அதை கொண்டு போய் காங்கிரஸில் இணைத்து விட்டார். அவரை நம்பி வந்தவர்கள் ரோட்டில் நிற்கின்றார்கள். விஜய் சாருக்கு நான் சொல்வதும் எம்ஜிஆர், ஜெயலலிதா, என்டிஆர் மாதிரி நம்பினால் வரும் ஜனங்களுக்கு எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் ஃபைட் பண்ண வேண்டும், இடையிலெல்லாம் போகக்கூடாது, தொண்டர்களை ரோட்டில் விட்டு விட்டு போகக்கூடாது என ரோஜா கூறியிருக்கின்றார்.